வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. உளவுத்துறை அனைத்து கருத்து கணிப்புகளும் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாகவும் ஸ்டாலினுக்கு விழுந்த இடியாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, நமது வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் ஆட்சி சிறப்பாக இருந்தால் மக்களே மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியிருப்பார்கள். ஆனால் வேலை வாங்கி தருவதாக 1020 கோடி ஊழல் செய்த KN நேரு, மின்சார துறையில் 394 கோடி ஊழல் KN நேரு, பொன்முடி, கிட்டத்தட்ட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, பல அமைச்சர்களும் பல லட்சம் கோடி, அதாவது இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 4.5 லட்சம் கோடி வரை ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு தகவல்களும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. வைரலாகவும் பரவி வருகிறது. மக்களின் மாற்றங்கள் என்பது இந்த முறை திமுக ஆட்சியே அமைக்க வேண்டாம், ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது செயல்பட்ட ஸ்டாலின் வேறு, ஆளும் கட்சியாக செயல்படக்கூடிய ஸ்டாலின் வேறு என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இனி ஸ்டாலினுக்கு என்ன வேலை தெரியுமா? சட்டமன்றத்தில் சட்டைகளை கிழித்து கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு ஓடிச் செல்வார். எடப்பாடி பழனிசாமியின் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வார். மக்களிடம் தாங்கள் நல்லவர்கள் போல் வேடமணிவார்கள். 2031 சட்டசபை தேர்தலுக்காக. ஆனால் மக்கள் இனியும் ஒருபோதும் திமுகவிற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் எதிர்க்கட்சியாக விஜய் அவர்கள் வருவதற்கு 70% வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஆளும் கட்சியாக அதிமுக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 2011 180 தொகுதிகள் வரை திமுக வெற்றியடையும் என்ற பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியானது. ஆனால் அதிமுக வரலாற்று சாதனை படைத்து ஆட்சியை அமைத்தது. அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக மாற்றியது. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார். அதேபோல்தான் இப்பொழுது திமுகவிற்கு சாதகமாக பல கருத்து கணிப்புகள் வெளியாகிறது. உண்மையான மக்களின் ஆதரவு அதிமுகவிற்கு, தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கள நிலவரம் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் சாதகமாகவே இருக்கிறது. இந்த தகவலை கேட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். ஸ்டாலின் அவர்கள் தலையில் விழுந்த இடியாக இந்த செய்தி அமைந்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைக்கலாமா, ஸ்டாலின் ஆட்சி அமைக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.